எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே சொந்த காசை போட்டு தான் ட்ரேடிங்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த நேரத்துல நம்ம போட்ட காசு சில நேரங்கள்ல குறைஞ்சு போயிருது. அப்ப எவ்வளவு தூரம் குறைஞ்சு போனால் திரும்ப ஏறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தோராயமாகவாது ஒரு அமௌண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் கடைசிக்கு நிஃப்டிலையாவது எவ்வளவு இறங்கிட்டு திரும்பி ஏறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த ஆகஸ்ட் மாசத்தை மட்டும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து வீழ்ச்சி எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% என்பது தொடர்ந்து வீழ்ச்சி. 750 பாயிண்ட் என்பது நிஃப்டி இறங்கி இருக்கு. அப்ப தோராயமா உத்தேசமா நம்ம இந்த இடத்துல ஒரு கோடி அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுங்க. அப்போ ஒரு 3 லட்சம் என்பது தொடர்ந்து இறங்கலாம். ஒரு நாள் கூட கேப் விடாம தொடர்ந்து 3 லட்சம் ரூபாய் இறங்கி வெறும் 97,000 ரூபாய் அப்படின்னு வந்து நின்றுட்டு அதுக்கப்புறமே கூட கொஞ்சம் ரெக்கவரி என்பது வரலாம். எவ்வளவுன்னா வெறும் 300.1% அப்படின்னு எவ்வளவு 3 லட்சம் ரூபாய் இறங்கிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம தோராயமா இருக்கிறதுலே வீக்கஸ்ட் சிச்சுவேஷன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக நீங்க நியூஸ் தேடுறீங்க, ஈரான் மேல குண்டு போடுறாங்க, அந்த நியூஸ் இந்த நியூஸ் எல்லாமே பேட் நியூஸ். வீக்கஸ்ட் சிச்சுவேஷன்ல நிஃப்டில பணம் போடுறவங்களுக்கு தோராயமாக எவ்வளவு இறங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உச்சியிலிருந்து சமீபத்திய உச்சியிலிருந்து ஒரு 3% இறங்கிட்டு ஒரு 1.5% ரெக்கவரி ஆகலாம் என்பது ஒரு தோராய கணக்கு. அப்ப இதை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பிளான் பண்றது அப்படின்றதா ஒவ்வொருத்தருடைய புத்திசாலித்தனத்தில் இருக்கு. ஸோ டேட்டா பாயிண்ட் இதை சொல்லுது. இது போக இன்னொரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி எங்க போய் வீக்லி எக்ஸ்பைரி, இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்தினுடைய கடைசி நாட்கள்ல அது பயங்கரமான வால்டிலிட்டியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னு ஏற்கனவே பல பேர் பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளான்ல பல பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஏன்னா 200 பாயிண்ட் இறங்குறதும் 200 பாயிண்ட் ஏறதும் மறுபடியும் 200 பாயிண்ட் இறங்குறதுமாக மார்க்கெட் இந்த 3 நாள்ல கொண்டாடி இருப்பாங்க பல பேர். ஸோ இன்னும் 2 நாட்கள் நம்மளுடைய மார்க்கெட் இருக்கு, இன்னைக்கு நாளைக்கும். ஸோ இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு நண்பருக்கு வேதனை, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வாங்கி வச்சிருப்பார் போல. அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ல ஏதாவது நியூஸ் இருக்குங்களா, ஏறவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 2 செய்திகள் இருக்கு. ஒன்று, டெக்னிக்கலாக அந்த ஷேரினுடைய தற்போதைய விலை 52 வீக் லோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்கு. அது விழுந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, கிட்டத்தட்ட 2 மாதமா ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அது வந்து மேல் நோக்கி வராம இருக்கிறதுனால ஏதாவது படுத்து தூங்கிட்டு இருக்கா, இது எப்ப எந்திரிக்கும்னே பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுவும் மேலே ஏறி நம்ம ஷேர் மார்க்கெட்டையும் ஏற்றி விடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு 1.5% என்பது இறங்கி விட்டது. என்னப்பா காரணம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்க கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன வழக்கு? இவங்க இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு 45 கோடி அப்படின்ற மாதிரி செலவு பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க ரோடு சேஃப்டி ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு கணக்கு எழுதியிருக்காங்க. அப்பத்தானே மிகப்பெரிய ஸ்டேட்ல இருந்து அவங்களுக்கு டெபாசிட் என்பது வரும். இது வந்து மிஸ்லீடிங் மாதிரி இருக்கு. இவங்க பண்ண செலவை மார்க்கெட்டிங் ஸ்பெண்டுன்னு கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் அதன் மூலியமாக அவங்களுக்கு பெரிய அளவில் ஃபண்டு வந்து அந்த ஸ்டேட்லேருந்து வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு வந்து தவறான தகவல்களை கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் அந்த கேஸை போட்டிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இந்திய கம்பெனிக்கு எப்படி அமெரிக்காவில் கொண்டு போய் போட முடியும்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஏடிஆர் வந்து அமெரிக்காவிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே போய் ஏடிஆர் அப்படின்றத பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து வாங்கின மாதிரி தான் கணக்கு, அந்த ஷேரை வாங்கின மாதிரி தான் கணக்கு. ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு தவறான தகவல்களை அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி அங்கே கொண்டே கேஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த பேங்க் ஆஃப் பரோடா சமீபத்தில் அபுதாபி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் கோர்ட்டுக்கு வெளியே கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து அதை செட்டில் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அதானி குரூப் வந்து ஈரான் வழியாக வந்த க்ரூட் ஆயில சம்திங் பிஸ்னஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை ஒரு கேஸில் பணத்தை கட்டி வெளியே அந்த கேஸை எடுத்து விட்டாங்க. இப்போ மறுபடியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே கேஸை போட்டு வச்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போட்ட பணம் தான் வெட்டியாக போகுதுன்னு பார்த்தா நம்மளுடைய கார்பரேட் கம்பெனிகளுக்கும் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்னாலேயே ஏகப்பட்ட பணம் வெட்டியே போயிட்டு இருக்கு. ஏன் தான் நம்ம நாட்டுக்கு இப்போ கடைசியில் பார்க்க போனால் ஷேர் மார்க்கெட் என்பது புலம்பும் இடம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ இந்த நண்பரும் புலம்பிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரினுடைய விலை ஏறாம படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த ஷேரை தட்டி எழுப்பி விட்டு மேலே ஓட வைக்குமா அல்லது கீழே மறுபடியும் போக வைக்குமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடவுளே, இன்றைய செய்திகள் பூரா கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கு. அதாவது இந்த டாடா பவர் அப்படின்ற பங்கை நீங்க இன்னைக்கு எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அதுவும் 4% இறங்கி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கப்பூர் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி யுனைடெட் கிங்டம் சேர்ந்த ஒரு கம்பெனியும் இந்த டாடா பவரும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கோல் மைனிங் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஜேவி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த ஜேவி இல்லாம இந்த டாடா பவர் தனியாக போய் அதனுடைய சப்சிடரி மூலியமாக அந்த ரஷ்யாவுக்கு அப்ளை பண்ணி அந்த ஆர்டர் எடுத்துட்டாங்க. அப்ப இது வந்து எங்களுக்கு வேணுக்குனே எங்களை கழட்டி விட்டுட்டு இவங்க தனியா போன மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த யுனைடெட் கிங்டம் சேர்ந்த பங்கு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்ல இவங்க மேல கேஸ போட்டுட்டாங்க. இப்ப இவங்களுக்கு கிட்டத்தட்ட 4000 to 5000 கோடி சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் இப்போ கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வெளியே வந்தோடனே இன்னைக்கு டாடா பவர் 4% கும்பா. ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல 6000 ஷேருக்கு மேல இருக்கான். இப்போ ஒரு படத்துல கூட சந்தானம் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரே ஒரு நண்பனை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை அப்படின்ற மாதிரி இந்த 6000 ஷேர்ல ஒரு 500-600 பேர் தான் உருப்படியா மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். மீதி 5000 ஷேர்களை வச்சிருக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் பாடு திண்டாட்டமும் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஆனா ஒண்ணு, எந்த ஒரு ஷேருமே ஏதாவது பேட் நியூஸ்னால தான் கீழே இறங்குவான், அப்புறம் நல்ல நியூஸ்னால தான் திரும்பி ஏறுவான். இந்த டாடா பவர் என்பது தற்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் நியூஸ் வந்திருக்கக்கூடிய சில காரணங்களால கீழவே உழுகாத ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி உச்சத்திலேயே சமீபத்தில் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1 year லோ அப்படின்ற ஒரு லோ பிரைஸ்ல வந்து இந்த டாடா பவர் விழுந்திருக்கு. அது ஏன் இன்னைக்கு கீழே விழுந்திருக்குன்னா இந்த சிங்கப்பூர் கோர்ட்டினுடைய தீர்ப்பு அப்படின்றதான். இனி டாடா பவர் வந்து மறுபடியும் அந்த டெசிஷனை எதிர்த்து அப்ளை பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. தன்னுடைய பழைய ஹை இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசத்துல 475 500ன்னு ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. அது வந்து மார்ச் சமயத்துல வந்திருந்தது. மறுபடியும் எப்போது வந்து தொடும் அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜுனைப்பர் கிரீன் எனர்ஜி என்பது சமீபத்தில் ஐபிஓ மூலியமாக வந்த ஒரு பங்கு தான். அப்ப இந்த பங்கின் மேல ரொம்பவுமே கிரேஸா இருந்தாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் இது ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே 20% ஏறிய பங்கு தான் இந்த ஜுனைப்பர் கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு. இன்னைக்கு கொஞ்சம் பெரிய அளவுல இறங்கி இருக்கு. அதுக்கு காரணம் அது வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட். இதனால இனி இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குமா அல்லது புதிய வீழ்ச்சியோ அல்லது புதிய எழுச்சியோ இந்த ஷேர் கொண்டு வருமா அப்படின்றத இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஜுனைப்பர் கிரீன் அப்படின்ற பங்குல மற்றும் இந்த டாடா பவர்ல மற்றும் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் ஒரு மிகப்பெரிய செய்திகள் என்பது வந்திருக்கு. இனி இந்த ஷேர்களை அதை ஆக்டிவேட் செய்து பெரியதாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலே ஏற்றி விடுமா அல்லது கீழே இறக்கி விடுமா என்பதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா கவனிக்க வேண்டிய வேலை. நண்பர்களே, இந்த நேரத்தில் மிகவும் உச்சியில பறந்து கொண்டிருக்கக்கூடிய சில ஷேர்களும் இருக்குதான் செய்து. இந்த ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு இதுக்கு முன்னாடி 2024 ஒரு உச்சி என்பது வந்திருந்தது. அதுக்கப்புறம் கீழே விழுந்த பங்கு தன்னுடைய மல்டியர் ஹை தாண்டினதுக்கு அப்புறம் 1400 ரூபாய்க்கு தாண்டினவன் இன்னைக்கு 2090 ரூபாய் அப்படின்ற ஒரு ரேட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. எது இந்த பங்குக்கு மிகவும் அதிகமாக உதவி செஞ்சது? அதனுடைய லாபமா? கிடையாது. அது எப்பவுமே ரெகுலரா பண்ணி கொண்டிருக்கக்கூடிய 50 கோடி அப்படின்ற லாபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்கக்கூடிய செக்டர் என்பது ரொம்ப டிஃபரெண்டான செக்டர். இண்டஸ்ட்ரியல் கேஸ் ஸ்டோரேஜ் அது போன்ற ஒரு முக்கியமான செக்டர்ல இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு எஃப்ஐஎஸ் டிஐஸ் ஏதாவது பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பெரிய மாற்றம் என்பது எஃப்ஐஎஸ் டிஐஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த ஷேர் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான செக்டர் மற்றும் திடீர்னு இந்த ஷேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் என்பது வந்திருக்கு. நல்ல லோ பிரைஸ்ல இருந்த காலத்துல ஜனவரி 2025 காலத்துல ஏதோ ஒரு குரூப் வந்து ஏகப்பட்ட அளவுல வந்து அக்குமுலேஷன் என்பது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது 1000 ரூபாயிலிருந்து இப்ப 2095 இருக்கு. ஸோ இந்த ஷேர் டபுள் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 முக்கியமான காரணம், நல்ல ஒரு லோ பிரைஸ்ல இருக்கும்பொழுது ஏதோ ஒரு குரூப் வந்து ஹெவியா அக்குமுலேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதிகமாக நடந்திருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கடனே இல்லாத ஒரு கம்பெனி. அதே நேரத்தில் இது இருக்கக்கூடிய செக்டர்ல அதிகமாக போட்டியாளர்கள் என்பது இல்லை.
நண்பர்களே, ஒரு காலத்துல கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த பிஹெச்இஎல் ஷேர் வாங்கினவங்க எல்லாம் நொந்து போய் கொண்டிருப்பாங்க. அதாவது 1995 இருந்து அந்த ஸ்டாக்கினுடைய ஜேர்னி பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல அது வந்து வெறும் ஒரு 10-20 ரூபாயில சுத்தி கொண்டிருந்த பங்கு அப்பவே 350 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். அதற்கு பிறகு இது இன்னும் ஏறும் சொல்லி யாராவது வாங்கி 2007 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாங்கி மாட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், 2020 அந்த கோவிட் வரைக்கும் ஒரு விமோச்சனம் என்பதே இல்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருடம் கழிச்சு தன்னுடைய பழைய ரேட்டு பக்கத்தில் வந்து இந்த பிஹெச்எல் அப்படின்ற ஒரு ஷேர் சுத்திட்டு இருக்கு. ஸோ மல்டி இயர் ஹை தாண்டிய ஒரு பங்கு அப்படின்ற ஒரு பெயரை இந்த பிஹெச்எல் ஷேர் என்பது எடுத்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்குச்சுன்னா உங்களுக்கு 20 வருஷம் கூட நஷ்டம் தொடர்ந்து வரலாம். அதுக்கப்புறம் கூட அந்த பங்கு தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய பங்கு, அதுக்கு ஆர்டர் எக்கச்சக்கமா இருக்கு, இருக்கிற ஆர்டர் அது டெலிவரி பண்ணாவே போதும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும் பொழுது அந்த பங்கு தன்னுடைய பழைய கையை தாண்டி போறா. ஆக மொத்தம் நம்மளுக்கு எது கடைசி நம்பிக்கை, எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே இறங்குனா நம்ம திரும்பி ஏறும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம வாங்கின ஷேர் 93% கூட கீழே இறங்கிடலாம். அதுக்கப்புறம் கூட மேல வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த பிஹெச்எல் அப்படின்ற ஒரு ஷேர் ஒரு உதாரணம். ஆனா இதே நேரத்தில் இந்த பிபிடிசி அப்படின்ற ஒரு பங்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கு. இவன் எப்படி இந்த பிஹெச்எல் வந்து பெரிய அளவுல கிராஷ் ஆயிட்டு மறுபடியும் திரும்பி ஏறினானோ, அதே மாதிரி இப்ப இந்த பிபிடிசி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஷ் ஆன பாயிண்ட்ல இருக்கு. தற்போதைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இது கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய உச்சியிலிருந்து ஒரு 50% என்பது கிராஷ் ஆயிருக்கு. ஸோ கீழே இறங்குகின்ற ஷேர்கள், லாபம் செய்யக்கூடிய பங்குகள் என்னைக்காவது ஒரு மேலே வருது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த பிஹெச்எல் ஷேர். லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு ஆனால் தற்போது இறங்கி கிடக்கு அப்படின்ற ஒரு இன்னொரு செய்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த பிபிடிசி அப்படின்ற ஒரு ஷேர். ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்கறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? கீழே கிடக்கக்கூடிய பங்குகளை வாங்கி மேலே வரும்பொழுது வித்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஷேர் மார்க்கெட் தெரியாதவங்க அல்லது ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க. ஆனால் அதுக்குள்ள எத்தனை வருஷம் ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10-20 வருஷம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ ஷேர் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. 2-3 வருஷத்துலேயே சில பேர் உழுக்கிறவங்க மேலே வர்றாங்க, மேலே வந்தவங்க மறுபடியும் கீழே விழுந்து ஒரு 2-3 வருஷத்தினுடைய லோக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10-20 வருஷம் கழிச்சு தான் ஒரு முடிவே சில நேரங்களில் தெரிய வருது. ஆக மொத்த நண்பர்களே, சமீபத்திய ஷேர் மார்க்கெட்ல எப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஒரு 40-60% இறங்கிய பங்குகள் நல்ல செக்டராக இருக்கும் பொழுது அது திரும்பி வர்றான். இதை தான் வாரன் பஃபட் அவர்கள் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம காப்பி அடிச்சோம்னா கூட உலகத்துல எங்கேயோ நம்ம மேலே போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதே மாதிரி கீழே விழுந்துட்டு ரெக்கவரியான பங்குகள் அப்படின்ற ஒரு 2 பங்குகளை பார்க்கும் பொழுது அதுல ஜிண்டால்சா அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. அப்படி என்னப்பா நீ செக்டர் கீழே இறங்கிட்டு இவ்வளவு தூரம் ரெக்கவரி ஆகி உன்னுடைய பழைய கைக்கே திரும்பி வந்திருக்க, இறங்குனது 60%, இப்ப திரும்பி ஏறினது பார்த்தோம்னா 108%, எப்படிப்பா நீ கீழே விழுந்துட்டு மேலே ஏறின, நீ என்னப்பா செக்டர்னு கேட்டா இது அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ பொதுவாகவே சமீபத்தில் மெட்டல் செக்டர்ல இருக்கக்கூடிய டாடா ஸ்டீல் ஆகட்டும் அல்லது செயில் ஆகட்டும், இன்னும் என்னென்ன கமாடிட்டிஸ் இருக்கோ அந்த கோல்டு முதல் கொண்டு எத்தனையோ கமாடிட்டிஸ் ப்ராடக்ட் இருக்கக்கூடியது பலதும் மேலே ஏறி வந்தது. அந்த வகையில் இந்த ஜிண்டால்சா அப்படின்ற பங்குமே 60% இறங்கி விட்டு தற்போது 108% ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அதனுடைய செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய லாபம் என்பது தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய பங்காக இது இருந்ததுனால அப்படியே மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இன்னும் ஒரு ஷேர் அர்பன் கோ அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குமே சமீபத்தில் அர்பன் கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, தன்னுடைய உச்சியிலிருந்து அது இறங்கிய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% இறங்கி விட்டுட்டு திரும்பி ஏறினது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% பக்கம் திரும்பி ஏறி இருக்கு. அப்ப நீ எப்படிப்பா திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்த? நீ ஒரு ஸ்டீல் கம்பெனி கிடையாது, நீ என்ன செக்டர் அப்படின்னு கேட்டா இது வந்து சர்வீசஸ்ல இருக்கு. ஆஃபரிங் ஹோம் அண்ட் பியூட்டி சர்வீசஸ், உங்க வீட்டுக்கே வந்து நாங்க சர்வீஸ் பண்றோங்க அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான செக்டர்ல இருக்கு. ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிஃப்ரெண்டான செக்டர்ல இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் திரும்பி மேல் நோக்கி வந்திருக்கு. அதிகமா காம்படிட்டர் இல்லாமல் மேலே ஏறி வந்திருக்கு. அதுலயும் இந்த அர்பன் கம்பெனி ரொம்ப வித்தியாசமான விஷயம். இதுகிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இப்பவும் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியே இது வரவே இல்லை. லாஸை குறைச்சிருக்கானே ஒழிஞ்சு இன்னுமே லாபத்துக்கு வரல. பட் இதனுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனாலும் அது இன்னும் லாபத்துக்கு வரல.
ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல ரீபவுண்ட் ஆகக்கூடிய பங்குகளை கண்டுபிடிச்சு எடுத்தாவே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது நல்லா தான் இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மெட்ரோ பிராண்ட் அப்படின்ற பங்கு தொடர்ந்து ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் இந்த மெட்ரோ பிராண்ட் தற்போது எவ்வளவு தூரம் கீழே விழுந்துள்ளது அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே விழுகிறதும் மேலே வர்றதும் தான் இதனுடைய வேலையை இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் வெறும் 36% தான் இப்போ வரைக்கும் விழுந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 36% தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே விழுந்த பொழுது சிறிய அளவில் ஒரு 850 ரூபா ரேஞ்சில் இருந்து 1050 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் அதனுடைய சமீபத்திய ஒரு 3 months லோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்ததாக இந்த பங்கு என்னாகும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, கவர்மெண்ட்டுமே பல்வேறு பங்குகளில் ஸ்டாக் ஹோல்டிங் என்பது வச்சுக்கிட்டு இருக்கு. அதை அப்பப்போ விற்கிறாங்க. விற்கக்கூடிய சில பங்குகள் திரும்பி அதிகமாக ஏறாம தான் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு நிறைய PSU பேங்க்ஸ் எல்லாம் அவங்க செல் பண்ணும் பொழுது அவங்க செல் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சில ஏறாமல் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற ஷேருக்கு அவங்க விற்கிறாங்க, 66% 60% தன்னுடைய ஹோல்டிங்கை குறைக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட பேர் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ரொம்பவுமே ரெடியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 3.41 டைம்ஸ் வந்து நான் ரீட்டைல் பிட்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப்டாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் இந்த ஹிந்து காப்பர் என்பது நேற்று ஒரு அளவுக்கு பரவாயில்ல, பட் இன்றைய தேதியில் 3% என்பது இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆஃபர் ஃபார் சேல்னுடைய தகவல்களை வச்சு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட்டும் சரி அல்லது பெரிய பெரிய ஆளுங்க விற்கும் போதும் சரி அதிகமாக வாங்குறதுக்கு எத்தனையோ ஆட்கள் ரெடியாக தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி சம்பாதிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமே, இந்த ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்ற பங்குல ஏதோ ஒரு டைமில் பணத்தை போட்டவங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அமைதியாக இருந்து பணத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. பிரைவேட் ஈக்விட்டி வளரும் கம்பெனிகளில் ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்கும்போது பணத்தை போட்டுட்டு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பெரிய அளவில் பணத்துக்கு விற்கிறவங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. வெறும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கரெக்டாக பிளான் பண்ணி லோ ரேட்டில் பை பண்ணி கரெக்டாக ஹை ரேட்டில் செல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அசால்ட்டாக 20% 40% எல்லாம் இறங்கி ஏறக்கூடிய வாய்ப்புகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவுக்கு நன்றாக மாறிவிட்டது. கரெக்டான லோ ஹையில் பிடிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்றது. அதே சமயம் நம்மளுக்கு டைமும் ஹெல்ப் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ இந்த HDFC பேங்க் ஷேர் என்பது 1 year லோவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க. பட் அந்த நேரத்தில் மார்க்கெட்டு ஹெல்ப் பண்ணணும். கும்பாக்குட்டி செய்திகளாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் சகதியில் மாட்டிக்கிட்டே எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி எவ்வளவு பெரிய ஷேர்களாக இருந்தாலும் தொடர்ந்து பேட் நியூஸ் வரும்பொழுது கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்குது. பட் அது எத்தனை நாளில் அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி மேலே வந்து லாபம் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவரேஜாக 6 months to 1 year அப்படின்ற ஒரு நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் வேற இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன், அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்னால திடீர்னு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் முடிவே எடுத்து ஒரு 100 பாயிண்ட் ஏற்றி விட்டுறானு. அப்புறம் அடுத்த நாள் வந்து அதே மாதிரி க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் நடக்குது, அப்போ 100 பாயிண்ட் இறக்கி விட்டுறானு. என்னடா இது, நேற்று 100 பாயிண்ட் சிஏஎஸ்ல ஏற்றி விட்டீங்க, இன்னைக்கு 100 பாயிண்ட் சிஏஎஸ்ல. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினுடைய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதில் என்ன பண்ண போறாங்க என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.